தேர்ஸ்டே ஆஃப்டர்நூன் காலையிலே இட்லிக்கு அரிசி ஊற போட்டிருந்தேன். அரிசிலாம் நல்லா ஊறினதும் அதை கிரைண்டரில் போட்டு ஆட்டிட்டு உப்புலாம் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு அதை ஒரு மூடி போட்டு தனியாக எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி மதியத்துக்கு சுண்டைக்காய் போட்டு வத்தக்குழம்பு மாதிரி தான் பண்ணியிருந்தேன். இது என் ஃப்ரெண்டோட அம்மா நல்லாவே செய்வாங்க. அவங்கக்கிட்ட ரெசிபி கேட்டு தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு கொஞ்சமாக ஜீரகம், கடலைப்பருப்பு, தனியா, 2 வரமிளகாய், 4 பல் பூண்டு, 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகு, வெந்தயம், இது கூட உளுத்தம்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். கூடவே ஒரு அரை மூடி தேங்காவை 1 நிமிஷம் அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். இதுக்கு நான் மண் சட்டி தான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, ஒரு 6-7 போல் பூண்டு, ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், அரைச்ச தக்காளி விழுது, உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் பொடி இதெல்லாம் சேர்த்துட்டு இதோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறமா ட்ரை ரோஸ்ட் பண்ணதையுமே நல்லா அரைச்சிட்டு அது கூட சேர்த்துட்டு கூடவே புளி கரைசலையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக எண்ணெயில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், சுண்டைக்காய் வத்தலை அது கூட சேர்த்துக்கலாம்.